கர்த்தர் என் காரியத்தை விசாரிக்கிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ளனா, என் பிரேயர் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். என் மனசுல இருக்கிறத நான் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிடும். சும்மாலாம் மனசுல இருக்கிறத சொல்லவே முடியாது. நம்முடைய ஜெபத்துல பல வார்த்தைகள் வெறும் உதட்டின் வார்த்தைகள் தான். உங்க ஹார்ட் ஓபன் ஆகி நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்கனால புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் விசாரித்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி உங்க ஹார்ட் ஓபன் ஆகி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதற்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்துல சில காரியத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணணும் போ, நம்ம ஹார்ட் ஓபனே ஆகாது. அதனால என்ன ஆகும் தெரியும், நமக்கு உதட்டுல எவ்வளவு வார்த்தைகள் இருக்கிறதோ அவ்வளவு அதுக்கு மேல நமக்கு ஜெபிக்க வராது. ஆனா சில நேரத்துல நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கும் போது நம்ம இருதயம் உடைஞ்சு நம்ம நிறைய ஆண்டவர் சமூகத்துல பேச ஆரம்பிப்போம் தெரியுமா. இங்கே ஒரு தகப்பு நம்ம சொல்லிட்டே இருக்கிறான். இப்பொழுது எழுத்தின்படியாய் அவன் இயேசுவை நம்ம மாம்சமாய் பார்க்க முடியாது. ஆனா ஒன்று தெரியும், 2 பேர் அவர் நாமத்தில் கூடினால இருக்கிறேன் என்றவர். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல கூடி இருக்கும் போது நம்மை விசாரிக்கிற கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் மீன் பிடிக்க போகிறார்கள். மீன் பிடிக்க போய் ஒண்ணுமே கிடைக்காம இருக்கும்போது கரையிலே நின்று இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று. அவர் விசாரிக்கிறார்னா அதுக்கு முன்னாடி அவர் அப்பத்தையும் மீனையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கேட்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் விசாரிக்கிறார். உன்னை விசாரிப்பார்ட்டு சீயோன் என்று உலகம் சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிடும் போது நீங்க தேவ சமூகத்துல உங்க காரியத்தை உங்களால சொல்ல முடியுதா? உங்க இருதயத்தை திறந்து தேவனோடு பேச முடிகிறதா? உன்னை விசாரிப்பாரட்டவள் என்று சொல்லுகிற கண்களுக்கு முன்னதாகவே கர்த்தர் உங்களை எப்படி சொல்ல வைப்பார் தெரியுமா? நீ தேடி கொள்ளப்பட்டது என்றும், நீ கைவிடப்படாத நகரம் என்றும், நீ எத்சிபா என்றும், நீ பியூலா என்றும் பெயர் படும்படிக்கு கர்த்தர் சொல்ல வைப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.